ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சியை வந்து இன்னொரு காப்பி பண்ண போறோம். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு இந்த சீட்டாவை வந்து இந்த சின்ற டெக்ஸ்டுக்குள்ள வச்சு காட்ட போறேன். ஓகேவா? அதுவும் 3D ஃபார்மேட்ல வச்சு காட்ட போறோம். ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போறது. இப்போ நான் வந்து ஒரு சி எடுத்துட்டேன். இப்போ இந்த சியை வந்து நம்ம ஷேடோஸ் ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதுக்கான இது காட்டுறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த சி இருக்கு. கண்ட்ரோல் ஆல்ட் உங்களுக்கு ரைட் ஏரோ உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ வந்து இந்த சியை வந்து இப்போ நான் காப்பி தான் பண்ணியிருக்கேன். இதுவே ரெண்டு காப்பி தான். பட் இதுவே நான் மல்டிபிள் டைம்ஸ், அதாவது ஒரு 40 டைம்ஸ் காப்பி பண்ண போறேன் ஷேடோஸா. இப்போ நான் வந்து இந்த கீழே இருக்க சியோட கலரை வந்து நான் லைட் கிரேவா மாத்திக்கிறேன். ஏன்னா டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா? அதனால லைட் கிரேவா மாத்திக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 40 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கோட ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ரைட் சைடு ஏரோ. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆல்ட் ரைட் சைடு ஏரோ. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சி உங்களுக்கு வந்து அப்படியே காப்பி இங்க தெரியுதா? பாட்டம்ல கண்ட்ரோல் ஆல்ட் ரைட் சைடு ஏரோ இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைனா வந்து 10, 13, 14, 15 மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்படியே இந்த லேயர்ல பாத்தீங்கன்னா பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த பிளாக்கோட கலர் கூட நம்ம மாத்திடலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ நான் இந்த க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த சைடில் பிளாக் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம டூப்ளிகேட் பண்ணது. ஸோ நம்ம ஒரு 40 டைம்ஸ் நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன். ஸோ 40 டைம்ஸ் 42 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா குரூப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு கண்ட்ரோல் ஜி. ஓகேவா? கண்ட்ரோல் ஜின்னு கொடுத்தீங்கன்னா அது குரூப் ஆயிடும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஜி வந்து குரூப். இதை டூப்ளிகேட் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ரைட் ஏரோ. ஓகேவா? ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் விசிபிளா இல்லை. ஓகேவா? ஸோ நான் உங்க மெசேஜ் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, எனக்கு விசிபிளா இல்லை. ஸோ நான் கிளாஸ் வந்து நான் டவுட் செஷன்ல உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குரூப்பை வந்து ரீநேம் பண்ண போறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ரீநேம் பண்ண முடியும். ஸோ நான் 3D அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? இந்த நேம். ஸோ இப்போ சி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சீட்டா இருக்கு இல்லையா? இந்த சீட்டாவை நம்ம இந்த பேஜ்குள்ள கொண்டு வர போறோம். இந்த சீட்டா வந்து நமக்கு வந்து நம்ம வச்சிருக்க சைஸை விட இது நல்ல குவாலிட்டியில இருக்கு. இந்த குவாலிட்டி செக் பண்ணலாமா? நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் ஐ பாருங்க. ஸோ இது இன்ச்சஸ்ல இருக்கு. நமக்கு 12க்கு மேல 12ல இன்ச்சஸ்ல இருக்கு. 3000 above தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் குவாலிட்டியில இருக்கு. நமக்கு குவாலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா மோஸ்ட்லி நம்ம வச்சிருக்க சைஸோட பேஜை விட அது எக்ஸ்ட்ராவா வெளியில போகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இட்ஸ் இன் அ குட் குவாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்து அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த சீட்டாவை கொண்டு வர போறோம். ஸோ அப்படியே ஃப்ரீ ஹேண்டா மூவ் பண்ணீங்க அப்படின்னா அது சின்னதாகும். ஓகேவா? இப்போ நம்ம அதை மூவ் பண்ணி கொண்டு வந்து நம்ம வச்சிருக்க சிக்குள்ள வைக்க போறோம். இது தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒபாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு நம்ம லேயர்ஸ்ல. அதை லைட்டா அப்படி குறைச்சிங்க அப்படின்னா இங்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் வந்து அந்த இது இருக்கு. நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்த சீக்கும் நம்மளோட டிசைன் வரணும். ஓகேவா? கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டோம்னா இப்போ அந்த சீட்டா அழகா உட்காந்துரும். ஓகேவா? ஸோ ஒபாசிட்டியை கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்க ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இதையே நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்க போறோம். நம்ம அந்த இதுல ட்ரெஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இதுலயும் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா சீக்குள்ள போயிடும். ஓகேவா? இதை இன்னொரு தடவை கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அதே இமேஜ் டூப்ளிகேட் ஆகும். ஸோ நம்ம இதை எங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3Dக்கு மேல. ஏன்னா வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான் நமக்கு கிளிப்பிங் மாஸ்க் ஆயிருக்கு. கிளிப்பிங் மாஸ்க்னா அந்த இமேஜ் வந்து உள்ள ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஆனா ஷேடோஸ்ல ரீப்ளேஸ் ஆகல பாத்தீங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இதுவே டூப்ளிகேட் பண்றோம். காப்பி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த டூப்ளிகேட்டை நம்ம வந்து அந்த ஷேடோல கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போறோம். அதே கிளிப்பிங் மாஸ்க் தான் பண்ண போறோம். எஸ், நம்ம இப்போ கிளிப்பிங் மாஸ்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ பாக்குறதுக்கு நமக்கு வந்து ஷேடோ வந்து எங்க இருக்குன்னே தெரியல இல்லையா? நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியல. ஓகே, நம்ம இந்த டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இருக்கு பேனல். ஓகேவா? இந்த பேனல் இங்க ஒரு ரவுண்ட் மாதிரி பேனல் இருக்கு. இந்த பேனல் கிளிக் பண்ணதும் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
இப்போ இதை வந்து இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டார்க்னஸ்